இந்த உலகம் ஜெயிச்சிருவேன்னு சொன்னா கேட்காது, ஆனா ஜெயிச்சவன் சொன்னா கேட்கும். இந்த உலகம் எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பையனை கூப்பிட்டு கேட்டாலும் அவன் சிம்பிளாக சொல்லுவான் பிக் பேங் அப்படின்னு சொல்லி. பிக் பேங் நடந்து 14 பில்லியன் வருஷம் ஆச்சு. ஆனால் இந்த உலகம் உருவாகி 4 பில்லியன் வருஷம் தான் ஆகுது. இடையில இந்த 10 பில்லியன் வருஷம் என்ன நடந்துச்சு? அப்போது உலகம் உருவாகிறதுக்கு பிக் பேங் தான் காரணமா? இதுக்கான ஆன்சரை இப்போ நம்ம பார்ப்போம். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சௌந்தரராஜன். உலகம் உருவான கதை அப்படின்னு சொல்லும் பொழுதே உங்கள் எல்லாரோட மனசுலையும் ஒரு மிகப்பெரிய வெடிப்பு வெடிக்கிற மாதிரியும் அதிலிருந்து பல கேலக்சிகள் உருவாகிற மாதிரியும் ஒரு கற்பனை காட்சி. ஏன்னா நம்ம காலம் காலமாக அப்படி தான் கேள்விப்பட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, பிக் பேங் அப்படின்றது எப்படி நடந்துச்சு அப்படின்னு யாருக்குமே கிளியராக தெரியல. மிகப்பெரிய பெரு வெடிப்பு தான் நடந்துச்சா, இல்லை அந்த பெரு வெடிப்பு பிக் பேங் நடக்கிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருந்துச்சா அப்படின்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இது மிகப்பெரிய ஒரு பவர் டூலாக செயல்பட்டுருக்கு. இந்த பிக் பேங்குக்கு அப்புறம் இந்த பிரபஞ்சம் முழுவதும் தூசுக்களால் நிரம்பியிருந்திருக்கு, இன்க்ளூடிங் நம்மளுடைய கேலக்சியுமே. எந்த ஒரு உருவாக்கமும் இல்லை. அப்பொழுது எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லாமல் எங்கேயுமே ஒரு க்ளவுட்ஸ் தான் இருந்திருக்கு. மினரல்ஸ் இவங்க எல்லாமே எங்கேயுமே மூமெண்ட்டில் இல்லாமல் அப்படியே இருந்திருக்காங்க. அப்போது நம்ம மில்கிவே கேலக்சி பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்வு உருவாகியிருக்கு. சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அதிர்வு நம்ம சோலார் சிஸ்டம் பக்கத்திலேயே நடந்திருக்கு. சூப்பர் நோவா அப்படின்றத பற்றி மிக விளக்கமாக சொல்லாமல் சிம்பிளாக சொல்லணும்னா, ஒரு நட்சத்திரம் வெடித்து சிதறது தான் சூப்பர் நோவா அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடந்ததால் அதிலிருந்து வெளியிடப்பட்ட அந்த ரேடியேஷன்ஸ் அந்த க்ளவுட்ஸையும் அந்த மினரல்ஸையும் ஒன்றா உரச வச்சுது. ஸோ இது மினரல்ஸ் எல்லாத்தையும் ஒன்னோட ஒன்று ஃபியூஸ் ஆக்க வச்சுது. அப்போது அங்கே இருக்கிற டோட்டல் மாஸில் 98% மாஸ் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு புது ஸ்டார், ஒரு யங் ஸ்டாராக நம்ம சூரியனை உருவாக்குது. நமது சோலார் சிஸ்டத்திலேயே முதல்ல பிறந்தது சூரியன் தான். இப்போது நம்ம சோலார் சிஸ்டத்தில் இருக்கிற 98% மாஸ் வந்து சூரியன்கிட்ட இருக்குது. மற்ற 2% தூசுக்கள் எல்லாமே அந்த சூரியனை சுற்றி வலம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா சூரியனுடைய புவியீர்ப்பு விசை மிக அதிகம் அப்படின்றதுனால. இது மட்டும் இல்லாமல் சூரியன் உருவானதுக்கு அப்புறம் உள்ளாரியே ஃபியூஷன் ரியாக்ஷனும் நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் சூரியனை தாண்டி போகிற எந்த ஒரு டெஸ்டாக இருந்தாலும், எரிக்கற்களாக இருந்தாலும், வால் நட்சத்திரமாக இருந்தாலும் சூரியனுடைய அந்த பவருக்குள்ளாரே கட்டுப்பட்டு சூரிய குடும்பத்துக்குள்ளாரே ஒன்றா மாறிடும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அந்த தூசுக்களாக இருக்கிற ஒவ்வொரு அந்த தூசு குடும்பங்களுக்கும் தனித்தனியான ஈர்ப்பு விசைகள் இருக்கிறதுனால அந்தந்த தூசு குடும்பங்களும் தனித்தனியான ஆர்பிட்டில் சூரியனை சுற்றி வந்துட்டு இருக்கு. இது மாதிரி சுற்றி வந்துட்டு இருக்கிற அந்த ஆர்பிட்டில் நம்ம பூமி உருவாக இருந்த அந்த தூசு குழுமங்கள் சரியான ஒரு என்விரான்மெண்ட்டில் கரெக்டாக பர்ஃபெக்டாக இருந்திருக்கு. இதை விட அது விலகி போயிருந்தாக்கா ஜில்லுனும், இதை விட அது நெருங்கி போயிருக்கிற ஆர்பிட்டில் இருந்திருந்தால் ரொம்பவும் சூடாகவும் இருந்திருக்கும். இப்போது ரொம்பவும் பர்ஃபெக்டாக இருக்கிறதுனால தான் இதில் உயிரினங்கள் உருவாக முடிஞ்சுது. எப்படி ஆரம்பத்தில் தூசுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து சூரியனை உருவாக்குச்சோ அதே மாதிரி மீதி இருந்த தூசுக்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து பூமியையும் மற்ற கோள்களையும் உருவாக்குது. ஒவ்வொரு கற்களாக சேர்ந்து இந்த பூமியும் உருவாக ஆரம்பிக்குது. அதனோட பூமி எல்லாமே உருகி பூமியோடைய மையப்பகுதிக்கு போயிடுச்சு. ஹெவியான மெட்டல்ஸ் எல்லாம் உருகி பூமியோடைய மையப்பகுதிக்கு போனதுக்கப்புறம் லைட்டான அந்த மெட்டல்ஸ் பார்ட்டிகல்ஸ் மட்டும்தான் பூமியோடைய மேற்பகுதியில் இருந்திருக்கு. இன்னமும் பூமியோடைய மையப்பகுதி மிகவும் கடினமாகவும் மிக அதிகபட்சமான வெப்பத்தில், அதாவது 2000 டிகிரி செல்சியஸ்க்கு மேலே வெப்பத்தில் இருக்குது அப்படின்னும் சொல்கிறாங்க. இப்படி எரிஞ்சிக்கிட்டு இருந்த இந்த பூமியோடைய மேற்பகுதி மட்டும் எப்படி கூலாக மாறிச்சு அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம். அதாவது தெர்மோடைனமிக்ஸ் விதிப்படி பூமியின் மையப்பகுதி மிகவும் வெப்பமாக இருந்தாலும் ஸ்பேஸில் வந்து -450 டிகிரி செல்சியஸ் அப்படின்ற அளவுக்கு தான் வெப்பம் இருந்துச்சு. இதனால் பூமியின் மேற்பகுதி குளிர்வடைய ஆரம்பிச்சது. இப்படி பூமியின் மைய பகுதிக்கும் ஸ்பேஸுக்கும் இடைப்பட்ட பகுதி குளிர ஆரம்பித்த பின்பு இந்த குளிர்ந்த பகுதி நீரை தேக்கி வைப்பதற்கு ஏதுவாகவும் மாற ஆரம்பிச்சது. இப்படி பூமி தன்னைத்தானே குளிர்வித்து கொண்டிருந்த அந்த சமயத்தில் பூமிக்கு மிக அருகில் ஒரு பிளானட் பூமியை வந்து மோத ஆரம்பிச்சது. அதோட பேர் தேயா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பிளானட் மிக பயங்கரமாக பூமி கூட மோதி பூமி கூடயே மெர்ஜ் ஆகிடுச்சு. எப்படி சூரியன் தூசுக்கள்ல இருந்து உருவாச்சோ அது மாதிரி பூமிக்கு பக்கத்தில் சுற்றிக்கிட்டு இருந்த தூசுக்கள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து நிலாவை ஃபார்ம் பண்ணிச்சு.
இப்படி வெடித்து சிதறினதுலேருந்து வெளிவந்த அந்த தூசுக்கள் மற்றும் மீதி பூமியை சுற்றிட்டு இருந்த அந்த தூசுக்கள் எல்லாமே நிலாவை உருவாச்சு. ஆனால் பூமி குளிர்வாகிறதுக்கு எடுத்துக்கிட்ட டைம் மாதிரி நிலா குளிர்வடைய எடுத்துக்கல, சீக்கிரமாகவே குளிர்வடைய ஆரம்பிச்சிடுச்சு. அந்த நிலாவை இப்போ நம்ம பூமியிலேருந்து பார்க்கும் பொழுது எவ்வளவு அழகாக இருக்குது. அந்த நிலா நம்ம பூமியிலேருந்து தாங்க உருவாச்சு. அது நம்ம பூமியிலேருந்து உருவானதுனால தான் அது தன்னைத்தானே சுற்றிக்கிட்டு பூமியையும் சுற்றி வருது, புவியீர்ப்பு விசையினால். அப்புறம் இன்னொரு உண்மையை சொல்ல மறந்துட்டேன் பார்த்தீங்களா, நிலா நம்ம சொல்கிறோம்ல, அதோட உண்மையான பேரே நிலா இல்லையாம். அது நம்ம பட்ட பேர் வச்சு கூப்பிட்றோம். நிலாவோட உண்மையான பேர் தேயா அப்படின்னு சொல்கிறாங்க. கிரேக்கர்கள் இன்னமும் தேயா அப்படின்னு தான் கடவுளாக நினச்சி நிலாவை வணங்கிக்கிட்டும் வராங்க. பூமி திரும்பவும் குளிர ஆரம்பிக்கும் பொழுது அதனுடைய அட்மாஸ்பியரை தக்க வச்சுக்கிறதுக்காக நைட்ரஜன் கேஸை வெளியிடுது. அது சூரியனுடைய வேவ் கூட வினைபுரிந்து ஓசோன் படலத்தை உருவாக்குது பூமிக்கு வெளியில். இப்படி உருவான இந்த ஓசோன் லேயர் சூரியனிடமிருந்து வரக்கூடிய தீங்கு தரக்கூடிய புறஊதா கதிர்கள் மற்றும் மற்ற கதிர்களிடமிருந்து இந்த பூமியை ஒரு பாதுகாப்பு அரணாக இருந்து பாதுகாத்துக்கிட்டு இருக்கு. மேலும் நம்ம பூமிக்கு மையப்பகுதியில் இருக்கிற அந்த நெருப்பு குழம்பு இருக்குது இல்லைங்களா, அது பூமிக்கு வெளியில் ஒரு காந்த சக்தியை உருவாக்கி சூரியனிடமிருந்து வரக்கூடிய அந்த தீங்கு தரக்கூடிய காந்த அலைகளிடமிருந்து பூமியை பாதுகாக்குது. அதுக்கப்புறம் பூமி முழுக்க முழுக்க ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளார வருது. அதுக்கப்புறம் உயிரினங்களும் தோன்ற ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் உயிரினங்கள் தோன்றும் பொழுது இப்போ இருக்கிற அழகான பூமி அப்போ இல்லைங்க. இப்போ இருக்கிற அழகான பூமி எப்போ உருவாச்சு அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இது மட்டும் இல்லாமல் அப்படியே இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோடைய கடைசியில் போய் கேட்டிங்கன்னா இந்த ஸ்பேஸில் இந்த உலகத்தோடைய சத்தம் எப்படி இருக்கும் அப்படின்றத உங்களால் கேட்க முடியும். ட்ரை பண்ணி பாருங்கள்.